ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இட்லி மாவு எப்படி அரைக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். உங்கள் இட்லி சாஃப்ட்டாக வர மாட்டேங்குது, அப்போ கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் இட்லி ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும், உங்கள் தோசையுமே வந்து ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். வாங்க இப்போ எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு இட்லி மாவு அரைக்கிறதுக்கு நம்ம அரிசியும் உளுந்தும் ஊற வச்சுப்போம். அரிசி வந்து ரேசன் அரிசியாக இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் கடையில் வாங்குகிற ரைஸாக இருந்தாலும் சரி, ரெண்டுமே நல்லா தான் வரும். நான் வந்து கடையில் தான் இப்போ வாங்கியிருக்கேன் இட்லி ரைஸ் வந்து இந்த சுண்டில் வந்து நீங்கள் 5 சுண்டு எடுத்துக்கிறீங்க அப்படின்னா ஒரு சுண்டு வந்து உளுந்து சேர்த்துக்கணும். அதாவது 4 சுண்டு நான் இட்லி ரைஸும் 1 சுண்டு இந்த பச்சரிசியும் நான் எடுத்துக்கிறேன். மொத்தம் எனக்கு 5 சுண்டு ஆயிடுச்சு. இதுக்கு நான் 1 சுண்டு உளுந்து சேர்த்துருக்கேன். நீங்கள் டம்ளரில் எடுத்துட்டாலும் ஆஸ் யூஷுவல் இதே ரேஷியோ தான். 4 டம்ளர் இட்லி ரைஸும் 1 டம்ளர் பச்சரிசியும் எடுத்துக்கோங்க. அதுக்கு 1 டம்ளர் உளுந்து சேர்த்துக்கோங்க. இதுதான் உங்களுக்கு ரேஷியோ. கண்டிப்பாக இது உங்களுக்கு கரெக்டாக வரும். இதுக்கு நீங்கள் வெந்தயம், இதுதான் நான் எடுத்துக்கிட்டேன் சுண்டு. இல்லை நீங்கள் இதே மாதிரி டம்ளர் எடுத்துக்கிட்டாலும் ஓகே. நீங்கள் எதால் எடுக்கிறீங்களோ லாஸ்ட் வரைக்கும் அதாலேயே ஃபுல்லாக மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக வரும். இட்லி வந்து சாஃப்டாக வரத்துக்காண்டி வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயமாக இருந்தால் இந்த ஸ்பூனாலேயே வந்து 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. நான் அவுள் எடுத்துக்கிறேன், அவுளும் எடுத்துக்கலாம். ரெண்டுமே எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே இருக்காது, இட்லி ரொம்ப நல்லா வரும். அவள் வந்து ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணிடுங்க ஒரு தண்ணி விட்டு. அதுக்கப்புறம் வந்து அவள் ஊற விட்டுறலாம். அவள் ஊறுறதுக்கு வந்து ரொம்ப நேரம் ஆகாது, உடம்புக்கும் ரொம்பவே நல்லது. அதனால் வந்து எப்போதுமே வந்து நீங்கள் ஒரு தடவை வந்து வெந்தயம் சேர்த்து அரைச்சிங்கன்னா இன்னொரு தடவை அவள் சேர்த்து அரைக்கலாம். இப்போ அரிசி உளுந்து எல்லாமே 2.5 மணி நேரத்துக்கிட்டக்க ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ உளுந்தை வந்து வாஷ் பண்ணி எடுத்துருவோம். எனக்கு தோல் உளுந்துங்கிறனால 2.5 மணி நேரம் ஆணுச்சு. உங்களுக்கு வந்து தோல் இல்லாத உளுந்து அப்படின்னா ஒரு 1 மணி நேரமே போதும் உங்களுக்கு. இப்போ எல்லாத்தையும் வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ கிரைண்டரில் ஃபஸ்ட்டு அவல் போட்டு லைட்டாக அரைச்சிப்போம். அதுக்கப்புறம் வந்து உளுந்து போட்டு அரைச்சிப்போம். அவள் வந்து ஒரு லைட்டாக கொஞ்சம் ஓடின பிறகு உளுந்து போட்டுக்கலாம். உளுந்து போட்டோடனே நிறையா தண்ணி ஊற்றுற வேணாம், கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். அவள் வந்து லைட்டாக அரைப்பட்டுருச்சு. இப்போ வந்து உளுந்து போட்டுக்கிறேன். சைடு வந்து இடையில இந்த மாதிரி எடுத்து விடணும், இல்லைனா வந்து உங்களுக்கு உளுந்து வந்து அரைப்படாமல் மேலே வந்துடும். இப்போ பாருங்கள், நல்லா வந்து உளுந்து அரைப்பட்டுருச்சு. இடையில இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டே இருக்கணும், அப்போ தான் வந்து மேலே உங்களுக்கு அரைப்படாததெல்லாம் வந்து தங்காது. இப்போ நமக்கு மாவு வந்து உளுந்து வந்து நல்லாவே அரைப்பட்டுருச்சு. இப்போ நம்ம எடுத்துருவோம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எவ்வளோ ஃப்ளஃபியாக சூப்பராக வந்திருக்கு. இந்த மாதிரி வந்தாலே பொதுவாக இட்லியும் நல்லாயிருக்கும். இந்தளவுக்கு நல்லா அரைப்பட்டிருக்கணும். தண்ணி வந்து ஃபஸ்ட்டே அதனால தான் நிறையா ஆட் பண்ணாதீங்கன்னு. இந்த மாதிரி கையில் எடுத்திங்கன்னா வந்து நல்ல ஸ்பாஞ்ச் மாதிரி அவ்வளோ சூப்பராக இருக்கும், தொடுறதுக்கே அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். இப்போது உளுந்து மாவு ஃபுல்லாக அள்ளியாச்சு. இப்போ அரிசியும் அதே மாதிரி அலசி எடுத்து கிரைண்டரில் போட்டு ஓட விட்டுப்போம். இதுவும் அதே மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி வந்து தேவைப்படுறப்ப மட்டும் ஊற்றுங்க. இப்போது நமக்கு அரிசியும் நல்லா அரைப்பட்டுருச்சு. அரிசி மாவையும் அள்ளிடுவோம். லைட்டாக ஒரு ரவா பதத்துக்கு மட்டும் ரொம்ப லைட்டாக கொஞ்சம் குறன்னு இருக்கும். இந்த மாதிரி இருந்தாலே ஓகே தான், நம்ம அள்ளிடலாம். நமக்கு இட்லி நல்லா வரும். இப்போ மாவு ஃபுல்லாக அள்ளியாச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுருவோம். இதை உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி மூடி வச்சுருங்க. ஒரு 8 மணி நேரம் அப்படியே விட்டுருவோம். வெயில் காலமாக இருந்தால் 6 மணி நேரம் போதும். நெக்ஸ்ட் டே மார்னிங் இது நான் வந்து ஈவினிங் அரைச்சி வச்சேன், முதல் நாள் ஈவினிங் அரைச்சி வச்சேன். மாவு பாருங்கள் நல்லா பொங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து இட்லி ஊற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க, அதுக்கப்புறம் வந்து எடுத்து இட்லி ஊற்றுங்க.
அந்த மாதிரி நீங்கள் இட்லி ஊற்றுற தட்டுக்கு வந்து எப்போதுமே துணி வந்து கொஞ்சம் வந்து லென்த் அதிகமாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி வந்து நீங்கள் மேலே போட்டுட்டிங்கன்னா தண்ணி அதில் ஊற்றி இட்லி வந்து உங்களுக்கு இதாகாமல் இருக்கும், வேஸ்ட் ஆகாமல் இருக்கும். நீங்கள் வந்து இன்னொரு துணி போட்டு ஊற்றுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி கொஞ்சம் லென்த்து கூட கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா இது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். போய் இட்லி வேக வச்சாச்சு. இப்போ தோசைக்கு ரெடி பண்ணிப்போம். தோசைக்கு வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கிட்டால் தான் நமக்கு கரெக்டாக வரும். அதனால் ஃபஸ்ட்டு தனியாக எடுத்துக்கிறேன். இப்போது தோசை மாவு வந்து ரெடி பண்ணி வச்சாச்சு. இட்லியும் வெந்துருச்சு. இட்லி எடுத்துருவோம். நம்மளோட சாஃப்டான இட்லி ரெடி ஆயிடுச்சு. இட்லிக்கு வந்து நான் இஞ்சி துவையலும் பொடியும் வச்சுருக்கேன், பருப்பு பொடி. இப்போது ஆல்ரெடி நம்ம தோசை மாவு ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இப்போ தோசையும் ஊற்றிடலாம். நம்மளோட கிறிஸ்பியான தோசையும் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு வந்து தேங்காய் சட்னி வச்சுருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கும். இட்லியும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும், தோசையும் நல்ல கிறிஸ்பியாக இருக்கும். கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் இட்லி மாவை அரைச்சி பாருங்கள், உங்களுக்கும் நல்லா வரும். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் புதுசாக போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.